சாப்பாடு என்னய்யா? சாப்பாடு, குழம்பு, அவியல், பொரியல் ஏதாவது வேணுமா? ஒண்ணும் வேண்டாம் ஐயா, கொஞ்சம் கழிச்சு கேட்க, வந்து சாப்பிட்டுக்கிட்டேன், சாப்பிட்டதுக்கு அப்புறம் கேட்க. பட்டாணி இங்க கொஞ்சம் குழம்பு கொண்டா பாப்போம் குழம்பு. இல்ல பட்டா நீங்க வந்து சோறு கொண்டாத. இருங்க, நான் ஒரு ஆள் தானே பந்தி பரிமாறுதேன். ஒவ்வொரு ஆளுக்காக தான் வைக்க முடியும். எனக்கு 2 கை தானே இருக்கு. அங்க வா இங்க வா, பட்டாணியா பட்டாணியான்னு கூப்பிட்டு நான் யாருக்குன்னு வைக்க சாப்பாடு? அண்ணா எனக்கு அந்த குழம்பு ஊத்துறேன். ஏடி இலையில இருந்து சோத்தை வச்சு தின்னு, அதுக்கப்புறம் வாங்கி குழம்பு வேணுமா கூட்டாங்க. அதுக்கு முன்னாடி கத்திட்டு கிடக்காத குழம்பு வேணும் கூட்டாங்க. ஏ பட்டாணி எனக்கு கொஞ்சம் கறி குழம்பு ஊத்தி, எனக்கு கறி குழம்பே ஊத்தல, சாம்பாரை ஊத்திட்டு இருக்க. கறி குழம்பா? கறி குழம்புக்கு கொடுக்கான்னு உனக்கு யாருச்சு? நான் கறி குழம்பு கிடையாது, சாம்பார் தான் ஊத்துதாங்க. ஒரு கோடி பூ என்னதுக்குள்ள மணி 1 கோடிங்க, சும்மா சாப்பிடு. சடகு சடகு 1 கோடி ஆச்சு புஞ்சனாவா. நீங்க என்ன கறி குழம்பு கிடையாதுங்க. நீ பார்த்த 1 கோடி? நீ பாத்தியா 1 கோடின்னு? ஆமா பூ, 1 கோடி பூ, 1 கோடி. 1 கோடினா நான் சாம்பார் சோறு தின்னு. 1 கோடினா சாம்பார் ஊத்துன பட்டாணி. இருக்கு எல்லாமே ஊத்த முடியும். இதுக்கு மேல பட்டாணி பட்டாணின்னா இருக்கு சாம்பார் அள்ளி தலையில கொண்டு வச்சிருவோம். அண்ணே கொஞ்சம் ரசம் ஊத்துங்க எனக்கு. எனக்கு கொஞ்சம் ரசம் கொண்டா பட்டாணி. அது ரெண்டு கிழவனுக்கு சேர்த்து கொஞ்சம் வசதி ஊத்து பட்டாணி. குள்ளமணி, பெரியவங்களை அப்படி சொல்லக்கூடாது. குள்ளமணி எவ்வளவு மொய் போட்ட? கத்திரிக்காய் மாதிரி இருந்துட்டு என்ன குள்ளமணிங்க? நான் 101 மொய் போட்டேன். இல்ல 100 ரூபாய் மை கொண்ட கறி குழம்பு கேட்கால. கறி குழம்பு சாம்பார தின்ட்டு எந்தில. மருமகனை சாப்பிட்டு சீக்கிரம் கிளம்பிடுவேல, நேரம் ஆகுமா? என்னமாமா, என்னாச்சு? எதுவும் அவசரமா சொல்லுங்க. ஆமா அவரு ஊருக்கு வரல, அதான் கேட்டாரு. அவ்வளவுதான், சாப்பிட்டோன்னே எல்லாரும் கிளம்ப வேண்டியதான். மாமா நீங்க 2 நாள் உங்க மகா வீட்டுல இருந்துட்டு வாங்க. இல்ல வருமானம் அவங்க கூட வார நாங்க இருக்கல. சாம்பார் அவியெல்லாம் நல்லா இருக்கு, ஆனா மிச்சம் வந்துரும் போல. அவியெல்லாம் ஒண்ணு கிடையாது, சாம்பார் தான் நிறைய இருக்கு. சாம்பார் நிறைய இருக்கு, கவலைப்படாத. உன் மவா வீட்டுல இருந்து சாப்பிட்டு சாம்பார்லாம் முடிஞ்ச பிறகு பையவா நம்ம வீட்டுக்கு. சோத்து கழிச்சியா சிங்கி அடிப்பியா இல்லாம. அதான் எனக்கு என் மருமக இருக்கால சோறு தருது, அவ தருவால. சரி சரி நீங்க எல்லாரும் போங்க, நான் ஒரு வாரம் இருந்துட்டு வரேன் என் மகா வீட்டுல. சரி, எல்லாம் சீக்கிரம் சாப்பிட்டு எந்தீங்க, வீட்டுக்கு புறப்படுவோம். சரி, எல்லாரும் சீக்கிரம் கிளம்புங்க, கிளம்பு. எல்லாரும் சாப்பிட்டாச்சுல்ல? அப்புறம் வண்டிக்காரன் நிறைய வாடகை கேப்பா. வாங்க சீக்கிரம் போவோம், வண்டியில ஏறி வீட்டுக்கு போவோம். ஏ கிழவா, ஆளு வீட்டுல எல்லாம் சும்மா டீ கடையில இருந்து வா பாத்துக்கிட்டு இருக்காத. டீ கடைக்கு போனோமா, டீயை குடிச்சோமா, சீக்கிரம் வீட்டுக்கு வந்தோமா நிறு. பொழுதுற அங்க இருக்காத. சீக்கிரம் கண் வெளிச்சத்துல வீட்டுக்கு வந்து சேரு. அதெல்லாம் நான் பாத்துக்குதேன். நீங்க வந்து புழு புழுன்னு இருக்காத. மருமகன் கொஞ்சம் கோகாரு. பிறகு மொவளுக்கும் மருமனும் சண்டை வந்துடாம இருக்க இடம் இருக்கு தெரியாம இருந்துட்டு வா வீட்டுக்கு. சரி சரி நீங்க பாத்துப்பாங்க, நான் ஒண்ணும் சண்டை கண்டெல்லாம் ஒண்ணும் போட மாட்டேன். நான் ஒரு வாரம் இருந்துட்டு வரேன். சரி நான் கிளம்புதா. இப்போ உடம்ப பாத்துக்கா. ஏத்தியெல்லாம் நல்லா பாத்துக்காங்க. நான் போயிட்டு வரேன் வீட்டுக்கு. ஏட்டி இவ்வளவு சேர் மிச்சம் வந்துட்டு சோத்தெல்லாம் என்ன செய்ய? நம்ம பெட்டி சோறு வாங்க வர வரைக்கும் சோறு காணாது. வேற சோறு தான் பொங்கணும். 50 கிலோ அரிசி சோறு பொங்க சொல்லியிருக்கேன். என்ன பிள்ளை பெட்டி சோறுங்க? அந்த பெட்டி சோறு இன்னுமா வாங்குதான்னு சொல்லி ஆள் எழுப்புறோம். அது என்ன பழக்கம் அப்படி? அம்மா இந்த சைடு எல்லாரும் இங்க விவசாயம் பார்க்காம எல்லாரும் இங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. யாராவது ஒருத்தர் வந்து சாப்பிட்டு மொய் போட்டு பெட்டி சோறு வந்து வாங்கிட்டு போவாங்க. அதான் பெட்டி சோறுன்னு சொல்லுவாங்க. அது இந்த ஊர் வழக்கம் அப்படி. சரி சரி என்ன வழக்கமோ பழக்கமோங்க. சரி குறைய சோத்தை கொடுத்து இருக்க சோத்தையோட முடி. வேறையும் சோறு பண்ணிட்டு இருக்காது. சாம்பாரையும் ரசத்தையும் ஒண்ணா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா எல்லாம் சரியாயிரும். அவியலையும் பொரியலையும் ஒண்ணு சேர்த்துட்டோன்னா அது சரியாயிரும். அப்ப பெட்டிச்சேர் கொடுக்க கரெக்டா வந்துடும். இருக்குது எல்லாத்தையும் நிறந்து கலத்து கொடுங்க. வீண் செலவுலாம் வேண்டாம். இருக்கிறத வச்சு சமாளிச்சு முடிச்சிருங்க. வேற எதுவும் பொங்க வேண்டாம். ஏமா உங்க சொந்த பந்தம் எனக்கு எப்படிமா தெரியும்? நான் எல்லாத்துக்கும் ஒன்பது தான் கொடுப்பேன். சண்டை ஆயிடக்கூடாது பிறகு. சரிம்மா சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். ஏ அப்பா, என்ன அலைச்சல், என்ன கூட்டம் சடங்குல. ஒரு வழியே சடங்கை முடிச்சு தாய்மாம சீரெல்லாம் செஞ்சு வந்து சோன்னு உட்கார்ந்தாதான் நிம்மதியா இருக்கு. சரி சரி அப்படியே இருந்து குழம்பிக்கிட்டு இருக்காங்க. சட்டையெல்லாம் மாத்துங்க வேற. அதுக்கப்புறம் உறங்குங்க. உனக்கு வாங்க அவளை, எனக்கு ஏங்க அவளை. துணி துவைக்கும் போது எனக்குல ஏன் கை வரைக்கு? நீ நல்ல நோவாம போட்டு மினிக்கிட்டு சிமிட்டிக்கிட்டு அலையதான். எவன் துவைக்க அவனுக்கு? எப்ப வந்தோடனே ஆரம்பிக்கான சட்டையை கத்திட்டேன். ஒத்த சட்டை துவைக்க முக்கால அழுதா. இவ்வளவு ஒரு பொம்பளையா? பொம்பளை அப்ப எதுக்கு பொண்ணு கேட்டாங்க? என்ன கெட்டதுக்கு எத்தனை நாள் லைன்ல என்ன தெரியுமா? நான் தான் ஒன்ன பார்த்துட்டு கெட்டினா ஒன்னதான் கெட்டுவேன்னு சொல்லிட்டேன்.
இப்ப நான் கண்டு சீரழிது. பொண்ணு கிடைக்கலன்னு கோயிலு கொலன்னு ஏறி இறங்குனான்னு சொன்னாவ. எங்க அப்பா உனக்கு என்ன பிடிச்சி கட்டிச்ச மாதிரி நீ இன்னும் பேசுறதுக்கு மேலேயும் பேசு. சரி சரி, வாழ்ந்த சண்டை போட எனக்கு ஆவி இல்லை, நான் சட்டையை கலத்திடுறேன். எப்ப இந்த வேட்டி சட்டையை மாத்தின பார்த்தா நல்லா காத்தோட்டமா இருக்கு. சரி சரி படுப்பு, உடம்பெல்லாம் ரொம்ப அசதியா இருக்கு. சரி சரி, நாளைக்கு ஊர் ஆட்கள்கிட்ட நடுவேங்கன்னு கேட்டு நடதுக்கு போம்னா நம்ம வயலுக்கு நடதுக்கு ஆள்கள் வருவாங்க. சரி அது நாளைக்கு பார்க்கலாம். நம்ம இப்பதான் நாத்து பாவிருக்கு, அதுக்குள்ளே நம்ம நாத்து வளர்ந்துட்டு நடப்போம்ட்டு உயிரை வாங்கிட்டு கிடக்க சும்மா கிடையாது. சரி, எப்படியோ நடுவைக்கு ஆளை கொண்டு வயல்ல விட்டா சரிதான் எனக்கு. சரி எவ்வளவு செலவு பண்ண, எவ்வளவு மீதி வச்சிருக்க, கையில ஏதாவது இருக்கா கொஞ்சமாவது? என்ன கேட்டடாக்கா, செலவு இருக்கா மீதி இருக்கான்ட்டு எதுவும் தரப்பறியா நீ? நகையை கொண்டு 50,000க்கு அடை வச்சு பணத்தை கொண்டு வந்திய, சடங்குக்கு பூரா பொருள் எடுக்க போறேன்னு எவ்வளவுக்கு எடுத்த, எவ்வளவுக்கு வச்சிருக்க, மீதி கையில எவ்வளவு வச்சிருக்கன்னு கேட்க. அவன் செலவுக்கு ரூபாய் இல்லாம தட்டு வச்சுட்டு கிடக்கான். செலவுக்கு ரூபாய் யாராவது தருவாளான்னு பள்ளி வச்சுக்கிட்டு இருக்கான். இவன் ஏன்ட்ட வந்து செலவுக்கு ரூபாய் இருக்கான்னு என்ன போட்டு பஞ்சரிச்சுட்டு கிடக்கா. சும்மா கிடைய. உனக்கு இப்ப அப்படிதான் இருக்கும். நகையை திருப்பாம இருந்து பாரு, அப்ப தெரியும் இந்த சின்னதா யாருன்னு உனக்கு. சரி சும்மா படுப்புல, நாளைக்கு காலையில பேசுங்க எதா இருந்தாலும். என்ன மணியதான் தெரியல, இவன் எவ்வளவு ரூபாய் செலவுன்னு கேட்டா வாயை திறக்க மாட்டேங்க, ஒன்னும் செலவு மாட்டேங்கானே. நகையை திருப்பி தராம இருக்கட்டும், அப்புறம் இருக்கு இவனுக்கு கச்சேரி. அங்க என்ன ஒரே முணுமுணுப்பு முடங்கல் சத்தமா இருக்கு. இன்னும் தூங்கலையா? தூங்கு, காலையில சீக்கிரம் எந்திக்கணும். எனக்கு 1008 கவலையில எங்க உறக்காது. சும்மா நீ உறங்க, என்னையா உறங்கணும்னு சொல்லிட்டு இருக்க. சரி நான் தூங்கல, நீ புலம்பிட்டு கடை. சரி நம்மளும் உறங்க, நேரம் ஆயிட்டு.